குழந்தைகளா, அந்த மொட்டைக்கண்ணி பேய் வந்து கருப்பசாமி கோயில ட்ரெயினை எடுத்துட்டு வந்து அடிச்சு உடைச்சிருச்சு. கருப்பசாமி கோயில் தரமட்டமாயிருச்சு. பாக்கலாமா? அந்த ஊர்ல அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் பயத்திலேயே இருந்தாங்க. ஐயோ குழந்தைங்களா, இன்னைக்கு வேற அமாவாசை, வீட்டை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாதுப்பா. இன்னைக்கு வேற அந்த பேய் என்ன பண்ண காத்திருக்கோ தெரியல, எத்தனை பேர் தூக்கிட்டு போகும் தெரியல. அதனால எல்லாரும் பத்திரமா இருக்கணும்ப்பா உள்ளேயே. ஐயோ இன்னைக்கு வேற அமாவாசையா, போன டைம் என்னை தூக்கலான்னு பார்த்து நானும் தப்பிச்சிட்டேன். அந்த பையன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த பேய் வந்துருச்சு. என்ன குழந்தைங்களா, என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு அம்மாவாசை, அதுமா உங்கள 5 பேத்தோட உயிர் எடுக்க போறேன். மொட்டைக்கண்ணி பேய, நான் உங்களை என்ன பண்ணணும்? எதுக்கு எங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்க? பேசாம போயிரு, இல்லைன்னா கருப்பசாமியை கூட்டு விட்டுருவோம். உங்க கருப்பசாமி ஐயா வந்தா கூட உங்களை காப்பாத்த முடியாது. இதே மாதிரிதானே நானும் கெஞ்சினேன், நீங்க என்ன விட்டீங்களா? என்ன கருப்பசாமி, உன்னையும் சேர சாகடிக்கிறேன் பாரு. இப்ப பாரு ஒவ்வொருத்தரா என் கையால எப்படி சாக போறீங்கன்னு. அப்படின்னு குட்டி கருப்பசாமி போய் பக்கத்துல நின்னாரு. டக்குன்னு அவரு விழுந்துட்டாரு. ஐயோ இன்னைக்கு என்ன? ஐயோ இத்தனை பேத்து அந்த பேய் கொண்டுருச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கருப்பசாமி, அந்த பேய் நினைச்ச மாதிரியே மொத்தம் 5 உயிரை எடுத்துக்கிச்சு. இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் உடனே பாடையில ஏத்துங்க. பொண்ணே சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, சொன்னது கேளு, இல்லைன்னா உன்னையும் பாடையில ஏத்திடுவேன். சரிங்க, நான் பண்றாதே அப்படின்னு சொல்லி அந்த பாடையை ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பாடையில படுக்க வச்சாங்க. இப்போ உங்க எல்லாத்தையுமே என் இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். பறக்கட்டும் பாடைகள். அந்த பேய் சொன்னவனே ஒவ்வொரு பாடையா மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் கருப்பசாமி வந்து சேர்ந்தாரு. கருப்பசாமி வந்து பாடையில் கிடக்கிற குழந்தைக்கெல்லாம் சக்தி மூலமா எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தாரு. ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். கருப்பசாமி, என்ன எதுவும் பண்ணிடாத, நான் போறேன். ஆனா உன்னை விட மாட்டேன். பிள்ளைகளா, இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி போயிட்டாரு. எல்லாரும் பாடையில் இந்த குழந்தைங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. கருப்பசாமி பேயின்னு சொன்னோடனே நாங்களே பயந்துட்டோம். இனிமேல் அந்த பேயினால உங்களை எதுவும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துல காளி தேவி திடீர்னு வானத்துல இருந்து பறந்து வந்தாங்க. குழந்தைகளா, எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லுது. ஏதோ பழி வாங்குற எண்ணத்துல அந்த மொட்டைக்கண்ணி பேய் திரும்பி வரணும்னு தோணுது. அந்த மொட்டைக்கண்ணி ஏதாவது ஒரு உருவத்துல பொருளான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த இடத்துல ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் நிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் பின்னாடி அந்த மொட்டைக்கண்ணி பேய் போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டக்குன்னு ட்ரெயின் முன்னாடி வந்து நின்னு, ஏய் நிறுத்துங்க, இந்த ட்ரெயினை நிறுத்துடா, இந்த ட்ரெயினுக்குள்ள நான் போறேன். அந்த ட்ரெயினை ஓட்டுற லோக்கோ பைலட் ட்ரெயினை விட்டு கீழே இறங்காததால இந்த மொட்டைக்கண்ணி பேய் அந்த லோக்கோ பைலட்டை கீழே தள்ளி கொன்னுட்டு இது அதுக்கு மேல பொந்துக்குச்சு. இப்ப ட்ரெயினை ஓட்டிட்டு வருது மொட்டைக்கண்ணி பேய். ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இந்த மொட்டைக்கண்ணி பேய் எங்கேயோ வந்துகிட்டு இருந்துச்சு வேகமா. காளிதேவி, ஆமா காளிதேவி, அந்த மொட்டைக்கண்ணி நல்லா பழி வாங்கும். ஆனா நம்மள எதுவும் பண்ணாது. கருப்பசாமி எதுவும் பண்ண முடியாது. ஆமா, இப்பதான் நான் வந்துருச்சு. கருப்பசாமி கோயில் இருக்குல்ல, ஐயோ அந்த பேய் கோயில் ஏதாவது பண்ணிர போகுது. வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம். ஆமா, அவன் சொன்னது கரெக்ட் தான், வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம். கருப்பசாமி கோயில காக்க எல்லாரும் வாங்க. நீ வாடி வாடி சீக்கிரம் போலாம். அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ட்ரெயின் அந்த கருப்பசாமி கோயிலுக்கு தான் வந்துச்சு. இந்த கருப்பசாமி சிலை முன்னாடி அந்த ட்ரெயினை ஏத்தி அந்த பேய் நிப்பாட்டுச்சு. அப்பதான் அந்த ட்ரெயின் பேசுச்சு. இந்த கோயில் தானா? இந்த கோயில தான் இடிக்கணுமா? சொல்லு மொட்டைக்கண்ணி பேயே. இந்த கோயில் தாண்டா, இது இடிச்சு தரமட்டமாக்கு. அந்த கருப்பசாமி என்னையவே எடுத்து பேசிட்டான். இப்ப பாரு அவனுக்கு என்ன ஆக போகுது. அவன் கோயில தரமட்டமா இடிக்க போறேன். அந்த ட்ரெயின் வேகமா போய் கருப்பசாமி கோயிலை இடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சிலையை அடிச்சு உடைச்சிச்சு. இந்த சிலை இருக்க கூடாதுன்னு நினைச்சு திரும்ப திரும்ப அந்த சிலையவே அடிச்சு அடிச்சு உடைச்சிச்சு. கோயிலே தரமட்டமாக்க முயற்சி பண்ணிச்சு. அப்பதான் பின்னாடி இன்னொரு பெட்டி வந்துச்சு. அந்த பெட்டியை அடிச்சு கோயில் கற்பகிரத்தை அடிச்சு உடைச்சாதான் கருப்பசாமி கோயிலை மறுபடியும் கட்ட முடியாது. அதனால ஒவ்வொரு காம்பவுண்டா அடிச்சு நொறுக்குச்சு. அப்பதான் குழந்தைங்கள்லாம் வந்து கோயில் இருக்கிற நிலைமையை பார்த்தாங்க. ஐயோ, நம்ம கருப்பசாமி கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கிருச்சே. இந்த ட்ரெயின் விடக்கூடாது. எல்லாரும் இந்த ட்ரெயின் மேல ஏறி எல்லா ட்ரெயினை நிப்பாட்ட முயற்சி பண்ணுங்க. எல்லா குழந்தைகளும் ட்ரெயின் மேல ஏறி ட்ரெயினை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியல. அந்த ட்ரெயின் அங்கு இங்குமா விசிறி அடிச்சிச்சு. எல்லா குழந்தைகளையும் அந்த ட்ரெயின் அடிச்சு நிமித்துச்சு. குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கீழே விழுந்து கிடந்தாங்க. எல்லாரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க, யாரும் கீழே விழுந்துடாதீங்க. டேய் கார்த்தி, உடனே மேல போய் நின்னு காளிதேவி வர சொல்றா. நம்மளால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. இருங்க, நான் மேல போய் கூப்பிடுறேன். காளிதேவி, தயவு செய்து வாங்க. அப்பதான் வானத்துல இருந்து காளிதேவி வந்தாங்க. காளிதேவி, இங்க பாருங்க, அந்த ட்ரெயின் வந்து அடிச்சு நிமித்திட்டு இருக்கு. ஏதாவது வழி சொல்லுங்க.
தம்பிங்களா, என்னால இந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது. இந்த ட்ரெயினை நிப்பாட்டணும்னா அந்த மொட்டைக்கண்ணி பேயை அழிக்கணும். உங்க கருப்பசாமி கோயில்ல இருக்க அந்த சிலைக்கு அடியில கருப்பசாமியோட சக்தி வாய்ந்த திருநீர் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்த மொட்டைக்கண்ணி பேய் மேல போடுங்க. ஓகே காளிதேவி, ஆனா அந்த சிலையை தான் அடிச்சு நிமித்திருச்சே. நான் எப்படியா கஷ்டப்பட்டு போய் அந்த திருநீர் எடுத்துட்டு வரேன். அந்த பையன் மெதுவா கஷ்டப்பட்டு போய் இந்த சிலைக்கடியில் இருக்கிற தண்ணீர் எடுத்துட்டான். அதுக்குள்ள அந்த ட்ரெயின் வந்துருச்சு. ஐயோ, என்ன இவ்வளவு கெட்டியா இருக்கு, இந்த சிலையை தூக்கி வச்சாதான் எடுக்க முடியும். ஐயோ, எடுக்க முடியல. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் வந்துருச்சு. கார்த்தி ட்ரெயின் கடியில மாட்டிக்கிட்டான். எல்லாரும் பயப்படாதீங்க, நான் திருநீர் எடுத்துட்டேன், இப்பவே வரேன். ஏய் மொட்டைக்கண்ணி பேயே, ஒழுங்கா போயிடு. வேண்டாம் வேண்டாம், திருநீரை மட்டும் போட்டுறா, தயவு செய்து விட்டுரு. இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கார்த்தி திண்ணீர் எல்லாம் எடுத்து அந்த மொட்டைக்கண்ணி பேய் மேல போட்டான். வேண்டாம் வேண்டாம். திண்ணீர் போட்டதால அந்த பேய் ஓடிருச்சு. இந்த பேய் போனதால ட்ரெயினும் போயிடுச்சு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெயின் அழிச்சிட்டேன். அந்த ட்ரெயின் ஓடிருச்சு. எல்லாரும் எந்திரிங்க, ஜாலி. டி கார்த்தி, அந்த பேயில அழிக்கவே முடியாதுடா. அது நம்மள ஏமாத்துறதுக்காக அந்த ட்ரெயினை மட்டும் கூட்டிட்டு போயிடுச்சு. திரும்பி வந்துரும்டா. ஆமால, திரும்பி வந்தாலும் வரும். ஆனா எங்க போவோம் அந்த ட்ரெயினை கூட்டிக்கிட்டு? எங்க போவோம்? டி, ஒருவேளை நம்ம ஊருக்கு போயிருக்க போகுதுடா. நம்ம வீடெல்லாம் அடிச்சு வரைக்கும் சீக்கிரம் வாங்க, அங்க போலாம். நாங்க இவங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம், நீங்க போய் வீட்டை பாருங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ட்ரெயின் வந்து உங்க ஊருக்குள்ள வந்துச்சு. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த ட்ரெயின் போய் ஒவ்வொரு வீட்டையா இடிச்சு தள்ளுச்சு. என்னைய வாடா விரட்டி விட்டீங்க. நீங்க தங்குற இடத்தையும் மொத்தமா அழிச்சிருண்டா. நான் என்ன கோயில் அடிக்க தான் வந்து நினைச்சீங்களா? என்னோட நோக்கமே அந்த கோயில் அடிக்கிறது இல்ல. உங்களை எல்லாம் திசை திருப்பிட்டு உங்க வீட்டை இடிக்க வந்தேன்டா. ஐயோ, இது என்னது? வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, ட்ரெயின் எல்லாம் வந்திருக்குது. நான் போய் சிவபெருமானை கூட்டிட்டு வரேன். நம்ம நினைச்ச மாதிரி அந்த ட்ரெயின் இங்க தான் வந்திருக்குது. எல்லாரும் வாங்க. ஏய் ட்ரெயினே, ஒழுங்கு மரியாதை போயிடு. போக முடியாது. மொட்டைக்கண்ணி போய் சொல்லாம நான் அங்க இருந்து போக முடியாது. அப்பதான் சிவபெருமான் வந்தாரு. ஏய் ரயிலே, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சிவபெருமானே, மொட்டைக்கண்ணி போய் என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எனக்கு விமோசனம் கொடுங்க, நான் போயிடுறேன் இங்க இருந்து. சிவபெருமான் சொன்னதால அந்த ட்ரெயின் அங்க இருந்து போயிடுச்சு. ட்ரெயின் போனதால அந்த மொட்டைக்கண்ணி போய் ஓடிருச்சு. கீழே விழுந்த வீடுகள் எல்லாத்தையும் சிவபெருமான் ஒன்னு நிமித்தி வச்சுட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.